விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அமமுக சார்பாக போட்டி நடத்தப்படும் என தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் அமமுக சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படலாம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. பாமக, அமமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் போட்டியிட வாய்ப்பு கேட்பதால் பாஜகவுக்கு தற்போது நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் அமமுக சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படலாம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. அமமுக மற்றும் பாமக ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருப்பதால் தற்போது பாஜகவுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. பாமக, அமமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் போட்டியிட வாய்ப்பு கேட்பதால் பாஜகவுக்கு தற்பொழுது நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அமமுக சார்பாக வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என தகவல் வெளியாகிருக்கும் சூழலில் தற்பொழுது பாஜகவுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாமக ஓரிரு நாளில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்பாளர் இறுதி செய்யப்படுவார் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அமமுகவும் தற்பொழுது விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் பாஜக கூட்டணியில் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் அமமுக சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படலாம் என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அமமுக மாவட்ட கிளை கழக நிர்வாகிகள் மூலம் கள ஆய்வு நடத்த டிடிவி தினகரன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விக்கிரவாண்டி தொகுதியில் ஏற்கனவே பாமக நேரடியாக களமிறங்க திட்டமிட்டுள்ள நிலையில் அமமுகவும் போட்டியிட திட்டம் வகுத்திருக்கிறது. பாமக, அமமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் போட்டியிட வாய்ப்பு கேட்பதால் தற்போது கூட்டணியில் உள்ள பாஜகவுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அமமுக மாவட்ட கிளை கழக நிர்வாகிகள் மூலம் கள ஆய்வு நடத்த டிடிவி தினகரன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்நிலையில் பாஜக இடையே குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதியில் ஏற்கனவே பாமக நேரடியாக களமிறங்க திட்டமிட்டுள்ள நிலையில் அமமுகவும் தற்போது போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றன. பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். ஏற்கனவே விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக போட்டியிடப்படலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அமமுகவும் தற்பொழுது களத்தில் இருக்காங்க. இந்நிலையில் பாஜகவுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழல் ஏற்பட இருக்கிறது. விவரங்கள் என்ன? அதாவது விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அமமுக சார்பில் வேட்பாளரை நிறுத்தப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான அந்த இடைத்தேர்தலில் அமமுகவினுடைய மாவட்ட நிர்வாகிகள் அனைவரையும் கலந்து பேசி அதற்கான செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அந்த மாவட்டத்தினுடைய செயலாளருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அந்த உத்தரவில் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் தொடங்கி கிளை கழக நிர்வாகிகள் வரை அனைவரையும் சந்தித்து அந்த ஊராட்சி செயலர், கிளை செயலாளர்களை, பூத் பிரதிநிதிகளை அனைவரையும் நேரில் சந்தித்து கள ஆய்வு நடத்திட வேண்டும் எனவும், அதே போன்று அந்த பகுதியில் யாரை வேட்பாளராக நிறுத்தப்படலாம் என்றும் தெரிவு செய்ய வேண்டும் என டிடிவி தினகரன் உத்தரவிட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக அந்த மாவட்ட நிர்வாகிகள் அந்த பணிகளை தற்பொழுது மேற்கொள்ள தொடங்கியிருக்கிறார்கள். இந்த நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகாக பாஜக கூட்டணியில் பல்வேறு அதிருப்திகள் தொடர்ந்து வெளிவந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் முன்னதாக ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் அதிருப்தியினை தெரிவித்திருந்தார்கள். அதன் பிறகு அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவும் நேரடியாக போட்டியிடலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது அமமுகவும் நேரடியாக அந்த இடைத்தேர்தலில் தனியாக களம் காண இருப்பதாக இதன் மூலமாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகாக இந்த படுதோல்வியின் மூலமாக பாஜக கூட்டணியில் தற்பொழுது இந்த பாஜக கூட்டணி தமிழகத்தில் உடைய இருப்பதாகவே இதன் மூலம் தெரிய வருகிறது. இந்த நிலையில்தான் அமமுக தரப்பில் அந்த இடைத்தேர்தலுக்கான அந்த வேட்பாளரை நிறுத்தக்கூடிய அந்த பணியில் தற்பொழுது டிடிவி தினகரன் அந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். குணசேகரன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.